வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில் ஆகஸ்ட் 17 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம சந்திரா அவங்க அக்கா கிட்ட சொல்றாங்க, அக்கா நம்ம இப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா ரேவதி நம்மளை விட்டு பிரியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்கு நம்ம விடவே கூடாது. நான் சொல்ற மாதிரி நீ செய்யி, ரேவதி மறுநாளே இந்த வீட்டுக்கு வந்துருவா அப்படின்னு ஈஸ்வரி கேக்குறாங்க. சொல்லு சந்திரா, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா ரேவதிக்கு வந்துட்டு அந்த டிரைவர் பையன் விவாகரத்து கொடுத்தானே ஞாபகம் இருக்காக்கா? அது இப்போ உன் கையில தானே இருக்கு அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க. ஆமா சந்திரா, இப்போ அது என் கையில தான் இருக்கு அப்படின்னு. அதுக்கு சந்திரா சொல்றாங்க, அக்கா கையில உன்கிட்ட எவ்வளவு பெரிய பிளான் இருக்கு, அதை நீ யூஸ் பண்ணாம ஏன்க்கா நீ இப்படி இருக்க? இங்க பாரு, இத உடனே வந்துட்டு அந்த அதிகாரிங்க கிட்ட கொண்டு போய் காமிச்சு உன் பொண்ண அவன் வலுக்கட்டாயமா கடத்திட்டு போயிட்டான், விவாகரத்து கொடுக்கறேன்னு சொல்லி ஏமாத்திட்டான் அப்படின்னு அத்தனை பேருக்கு முன்னாடி அவன் மேல மிகப்பெரிய பழிய போடலாம். நீ என்னடான்னா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? இங்க பாருக்கா, எனக்கு தெரிஞ்ச ஒரு அதிகாரி இருக்காரு. அவரு நம்ம சொல்ற விஷயத்தை தான் கேட்பாரு, நமக்கு சாதகமாக தான் நடப்பாரு. அவர்கிட்ட நம்ம பணத்தை கொடுத்தா போதும், அந்த டிரைவர் பயலை கைது பண்ணிடுவாங்க. ரேவதி தானாவே நம்ம வீட்டுக்கு வந்துருவா. என்ன சொல்ற? இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, சந்திரா இது ஒரு நல்ல பிளானா தான் தெரியுது. இதனால ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன சந்திரா பண்றது? அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா அப்படி எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா அந்த அதிகாரி நம்ம பேச்சை தான் கேட்க போறான் அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, சரி சந்திரா, அப்ப நீ சொன்ன மாதிரியே நம்ம பண்ணுவோம். நேரா அதிகாரிங்க கிட்ட போயிட்டு புகார் கொடுப்போம் அப்படின்னு நேரா அதிகாரிங்களை போய் பார்க்குறாங்க. அப்போ அந்த அதிகாரி நேரா ஈஸ்வரியை பார்த்து, மேடம் உங்களோட தங்கச்சி சந்திரா எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. ஸோ நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்களோட பொண்ணை வந்துட்டு உங்ககிட்ட மீட்டு கொடுக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸோ நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு போறாங்க. அங்க வந்துட்டு பரமேஸ்வரி பாட்டி, ரோஹிணி, ராஜா எல்லாரும் உட்கார்ந்துருக்கும் பொழுது அதிகாரி அந்த இடத்துக்கு வந்துட்டு, இங்க கார்த்தி எங்க அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ வந்துட்டு நேரா அதிகாரியை பார்த்து, சார் நான் தான் கார்த்தி, என்னாச்சு அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, எவ்வளவு தைரியம் இருந்தா பெரிய இடத்து பொண்ணுக்கு வந்துட்டு விவாகரத்து தரேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்தி நீ வந்து இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருப்ப அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு எனக்கு புரியல அப்படின்னு. அதுக்கு அதிகாரி சொல்றாரு, என்னடா ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுற, பெரிய இடத்து பொண்ணு ஈஸ்வரி மேடத்தோட பொண்ணை வந்துட்டு கடத்திட்டு வந்திருக்கிற, அந்த பொண்ணை வந்துட்டு ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்க, அதை உன்னை கைது பண்றதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு. இதை கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம ஹீரோ. நீங்க பாருங்க, அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது, யாரோ உங்ககிட்ட வந்து தவறா சொல்லியிருக்காங்க. அப்ப ரேவதி சொல்றாங்க, ஆமா சார், யாரோ உங்ககிட்ட தவறா சொல்லியிருக்காங்க. என் ஹஸ்பண்ட் அப்படிப்பட்டவரு கிடையாது, என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாரு. அவரு மேல போயிட்டு யாரு இப்படி வந்து புகார் கொடுத்தது? அதிகாரி சொல்றாரு, இங்க பாருமா, உங்க அம்மா ஈஸ்வரி இருக்காங்கல்ல, அவங்க தான் புகார் கொடுத்தாங்க. ஸோ அவங்களோட புகாரை எடுத்துக்கிட்டு தான் நான் இங்க வந்திருக்கேன். இங்க பாரு, நீ வந்துட்ட அப்படின்னா பிரச்சனை முடியுது. ஒருவேளை நீ வர முடியாது அப்படின்னு சொன்னியன்னா இவரை கைது பண்ற மாதிரி இருக்கும். அப்ப ராஜா சொல்றாரு, இங்க பாருங்க சார், என் ஒய்ஃப் தானே புகார் கொடுத்தா, அவளுக்கு எதுவுமே தெரியாது. அவளுக்கு வந்து என் மாப்பிள்ளை மேல கோவம், அவரை எப்படியாவது பழி தீர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவள் இப்படி சொல்றான். அவ சொல்றத நீங்க நம்பி இந்த மாதிரி வந்து நிக்கிறது ஒரு விதத்துலயும் நியாயம் இல்லை. ஸோ என்னோட ஒய்ஃப் மேலதான் தப்பு இருக்கு. ஸோ தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படின்னு. இதை கேட்டதும் அதிகாரிங்க சொல்றாங்க, சார் போதும் சார், நிப்பாட்டுங்க, நாங்க வந்துட்டு இவரை கைது பண்ண போறோம் அப்படின்ட்டு நேரா ஹீரோவை கைது பண்றாங்க. ரேவதி எவ்வளவோ தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ண, ஆனா அதிகாரிங்க கொஞ்சம் கூட பேச்சவே கேட்கவில்லை. நம்ம ஹீரோவை கைது பண்ணி அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போறாங்க. இதை பார்த்துட்டு ரேவதி ரொம்பவே அழுகுறாங்க. அப்ப ராஜா சொல்றாரு, அம்மாடி இது எல்லாத்துக்கும் காரணம் ஈஸ்வரி தாமா, நீ போயிட்டு கேளுமா அவகிட்ட என்னன்னு. அப்படியே நானும் போய் கேட்குறேன் அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, அப்ப ரேவதி சொல்றாங்க, ஆமாப்பா கண்டிப்பா அம்மா வந்துட்டு சித்தியோட பேச்சு கேட்டுக்கிட்டு தான் இப்படி பண்றாங்க அப்படிங்கிறது நல்லா வெட்ட வெளிச்சமா தெரியுது.
நான் இப்பவே போயிட்டு என்னன்னு கேட்குறேன் அப்படின்னு ரேவதி என்ன பண்றாங்க அப்படின்னா நேரா அவங்க அம்மாவோட வீட்டுக்கு வராங்க. அங்க ஈஸ்வரி வந்துட்டு நேரா ரேவதியை பார்த்துட்டு, வா ரேவதி, நீ வருவ அப்படின்னு தெரியும், உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ரேவதி சொல்றாங்க. ஏம்மா, உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையில? என் புருஷன் மேல நீ எவ்வளவு பெரிய பழிய போட்டு அவரை அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுத்துருக்கீங்க. நானா தானே அவர் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினைச்சு போனேன். நீங்க என்னடான்னா அவரு இருந்துட்டு என்ன வலுக்கட்டாயமா கடத்திட்டு போனாரு அப்படின்னு சொல்லி புகார் கொடுத்துருக்கீங்க. ஏம்மா நீங்க அவர் மேல இவ்ளோ பெரிய பழி போட்டீங்க அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நீ வந்துட்ட அப்படின்னா பிரச்சனை எல்லாமே முடியுது. நீ வந்து அந்த டிரைவர் பைய கூட தான் சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நீ போற. அப்படி இருக்கையில நான் எப்படி இதையெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பேன்? அதனாலதான் உன்னை எப்படியாவது வீட்டுக்கு வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இப்படி பண்ணேன். நான் நினைச்ச மாதிரியே நீ வீட்டுக்கு வந்துட்டல்ல அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா நீ பண்றது ரொம்ப பெரிய தப்புமா, ஏம்மா நீ இப்படி பண்ற அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, இப்ப கூட உனக்கு டைம் கொடுக்குறேன். அந்த டிரைவர் பையலை விட்டுட்டு நேரா நீ இங்க வந்துட்ட அப்படின்னா நான் வந்துட்டு அந்த டிரைவர் பையலை ரிலீஸ் பண்றேன். ஒருவேளை நீ என் பேச்சை கேட்கல அப்படின்னா கண்டிப்பா நான் சொல்றது தான் நடக்கும். அந்த டிரைவர் பையன் வெளியில வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, கடைசி வரைக்கும் அவன் அங்கேயே கிடக்க வேண்டியதுதான் அப்படின்னு. இதை கேட்டதும் ரேவதி ஷாக் ஆகுறாங்க. அம்மா, உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை. நீங்கெல்லாம் ஏன் தான் இப்படி கொஞ்சம் கூட மனசுல இறக்கமே இல்லாம ஏன் தான் இப்படி பண்றீங்கன்னே தெரியல. ஆனா ஒரு விஷயம், நீங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் சரி, என் புருஷன்கிட்ட இருந்து உங்களால என்னை பிரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அந்த இடத்துல இருந்து நேரா அதிகாரிங்களை பாக்குறதுக்காக கிளம்புறாங்க. ராஜா வந்துட்டு நேரா ஈஸ்வரிய பார்த்து, ஏன் ஈஸ்வரி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம நடந்துக்கிற அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, நான் சரியா தான் நடந்துக்கிறேன். நீங்க தான் யாருமே மனசாட்சியே இல்லாம நடந்துக்கிறீங்க. அந்த டிரைவர் பயலுக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாரு, என்னைக்குமே வந்துட்டு உனக்கு துரோகம் பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சது கிடையாது. இது எல்லாமே உன்னோட எண்ணம். அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, அப்போ அந்த டிரைவர் பயலும் என் பொண்ணும் பேசிக்கிட்டு இருந்தது உங்களுக்கு தெரியும்ல, என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, ஏன் சொல்லலை அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாரு, அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தது எனக்கு தெரியாது, அதுக்காக நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல இருந்து போறாரு. நான் என் மருமகனை எப்படியாவது வெளியில கூட்டிட்டு வருவேன். ஈஸ்வரி சொல்றாங்க, அவனை வெளியில கூட்டிட்டு வர்றதுக்கு யாராவது உதவி பண்ணீங்க அப்படின்னா அவ்வளோதான் அப்படின்னு ஈஸ்வரி பேசுறாங்க. இதை கேட்டதும் ராஜா அதிர்ச்சி ஆகுறாரு. ஸோ இவகிட்ட எவ்வளோ சொல்லியும் இவ கொஞ்சம் கூட கேட்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு ரேவதி என்ன பண்றாங்கன்னா நேரா அதிகாரிங்களை போய் பார்க்குறாங்க. அதிகாரி நேரா ரேவதியை பார்த்து, இங்க பாருமா, இப்போ நீ எதுக்கு இங்க வந்திருக்க அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க சார், என்னோட ஹஸ்பண்டை இந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போகலாம் அப்படின்ட்டு தான் வந்திருக்கேன். இங்க பாருங்க, அவர் வந்துட்டு என் மேல ரொம்ப லவ்வோட இருக்காரு. நானும் அவரை ரொம்ப காதலிக்கிறேன். சட்டப்படி ஒருத்தர் ஒருத்தர் காதலிச்சா நீங்க வந்துட்டு விட்டுறணும். ஆனா நீங்க என்னடான்னா விடாம இப்படி பண்றீங்களே, இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்ட்டு. அதுக்கு அதிகாரி சொல்றாரு, என்ன நீ எனக்கு சட்டம் சொல்லி கொடுக்குறியா? என்ன பண்றேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நீ வந்துட்டு தேவையில்லாம இங்க வந்து அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்காத. உன்னோட இடத்துக்கு போயிரு. அதான் உனக்கு நல்லது. உங்க அம்மா தான் உன்னைய வந்து மீட்டு கொடுக்க சொன்னாங்க. உன்னை வந்துட்டு உங்க அம்மா கிட்ட மீட்டு கொடுத்தாச்சு. நீ கிளம்பு அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, இல்ல சார். நீங்க வந்து எங்க அம்மாவோட பேச்சு கேட்டுக்கிட்டு எங்க அம்மா கொடுத்த பணத்தை வச்சுக்கிட்டு நீங்க இப்படி பண்றீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. இல்லைன்னா நீங்கெல்லாம் இப்படி பண்ற ஆளே கிடையாது. நீங்க பணத்துக்காக ஆசைப்பட்டு தான் இப்படி பண்றீங்க. நான் இப்பவே வந்துட்டு உங்களுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாரு, நீ என்ன வேணாலும் பண்ணிக்க. கண்டிப்பா வந்துட்டு அந்த டிரைவர் பையில வெளியில வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவரு ரேவதியை வெளியில கொண்டு போய் அனுப்ப சொல்றாரு இன்னொரு கான்ஸ்டபிள் கிட்ட. அப்போ இன்னொரு கான்ஸ்டபிள்ஸ் நேரா ரேவதியை பார்த்து, இங்க பாருங்கம்மா, இதுக்கு மேல இங்க இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு பிரச்சனை வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ வெளியில வாங்க அப்படின்ட்டு ரேவதியை பிடிச்சி வெளியில இழுத்துட்டு வராங்க. ரேவதி வந்துட்டு அழுகுறாங்க, தயவு செஞ்சு என் புருஷனை விடுங்க அப்படின்ட்டு. அப்ப ரேவதி வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, இது சரிப்பட்டு வராது, என் புருஷனை மீட்கிறதுக்கு இந்த மாதிரி நடந்தாலாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு ரேவதி நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதிர்க்க உட்காடுறாங்க. உட்காந்து, இங்க பாருங்க, நீங்க என் புருஷனை வெளியில விடுற வரைக்கும் நான் கண்டிப்பா இந்த இடத்த விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அந்த இடத்துல உட்காடுறாங்க. இதை பார்த்துட்டு அதிகாரிங்க அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ ஒரு அதிகாரி போயிட்டு நேரா உள்ளார இருக்கிற அதிகாரி கிட்ட, சார்,
அந்த பொண்ணு வாசல்லே உட்காந்துருக்கு சார் இவனை வெளியில விட சொல்லி. அப்ப அவர் சொல்றாரு, இங்க பாரியா, அந்த அந்த பொண்ணு எவ்வளோ நேரம் உட்காந்துருந்தாலும் பரவாயில்ல, இவனை மட்டும் வெளியிலே விடக்கூடாது அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, சரிங்க சார், இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. ஏன்னா அவங்க 2 பேருமே 18 வயசுக்கு மேல உள்ளவங்க. 2 பேருக்குமே ஒருத்தர் ஒருத்தர் வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப நம்ம 2 பேரையுமே பிரிச்சு வைக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா அதுவே மிகப்பெரிய பிரச்சனை ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதுக்கும் பார்த்துக்கிடுங்க சார் அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாரு, என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் கண்டிப்பா வந்துட்டு அவனை வெளியில விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல, உடனே அவரும் சரிங்க சார், இதுக்கப்புறம் உங்க இஷ்டம், இதனால என்ன விளைவுகள் வருமோ அது எல்லாத்தையுமே நீங்க தான் சமாளிச்சுக்கணும் அப்படின்னு சொல்ல, அவரும் சரி அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, நேரா அதிகாரியை பார்த்து, இங்க பாருங்க சார், என் ஒய்ஃப் மேல எந்தவித தப்பும் இல்லை, என் மேல உள்ள பாசத்துல தான் அவங்க இப்படி பண்றாங்க. ஸோ தயவு செஞ்சு அவங்கள எந்த வகையிலையும் வந்துட்டு தண்டிச்சிடாதீங்க அப்படின்னு. அதுக்கு இவர் சொல்றாரு, இங்க பாரு, உன் ஒய்ஃப் வந்துட்டு ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு. அதே நேரத்துல நம்ம ரேவதி வந்துட்டு உட்காந்து என் புருஷனை வெளியில விடுங்க அப்படின்னு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஊர் தலைவர்களுக்கு இந்த விஷயம் தெரிய வருது, ஹீரோவை அதிகாரிங்க கைது பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஊர் தலைவர்கள் அதிர்ச்சியாகி நேரா அதிகாரிங்களை பார்க்க வராங்க. வந்துட்டு நேரா உள்ளார போய் ரேவதியை பார்க்குறாங்க. பார்த்துட்டு, அம்மாடி, ஏமாடி இப்படி உட்காந்துருக்க அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, என் புருஷன் மேல எந்தவித தப்பும் இல்லை, ஆனா என் புருஷன் மேல பொய்யான புகார் போட்டு கைது பண்ணி வச்சிருக்காங்க. அதனால அவரை கூட்டிட்டு போறதுக்காக தான் நான் அங்க உட்காந்துருக்கேன். அவர் மேல எந்த தப்பும் இல்லை, வெளியில விட சொல்லுங்க அப்படின்னு. அப்போ அதிகாரிங்க என்ன பண்றாங்கன்னா, நேரா ஊர் தலைவர்களை பார்த்து, இங்க பாருங்க, இப்ப எதுக்கு நீங்க எல்லாரும் தேவையில்லாம இங்க வந்து பிரச்சனை பண்றீங்க, இந்த இடத்த விட்டு எல்லாரும் போயிருங்க, இல்லைன்னா கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பெரிய தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. அப்ப ஊர் தலைவர்கள் சொல்றாங்க, இங்க பாருங்க, எங்க தம்பி கார்த்தி தம்பி மேல எந்தவித தப்பும் இல்லை, எல்லாரும் சேர்ந்து அவர் மேல மிகப்பெரிய பழிய போடுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. தேவையில்லாம அவர் மேல பழி போடாம அவரை வெளியில விடுங்க அப்படின்னு. ஊர் தலைவர்கள் சொன்னதை கேட்டுட்டு அதிகாரி சொல்றாங்க, நீங்க சொன்னா அப்படியே வெளியில விட்டுருவோமா, இங்க பாருங்க, அவனை கண்டிப்பா நாங்க வெளியில விட மாட்டோம், நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவன் பெரிய இடத்து பொண்ணை வந்துட்டு அவன் கூட்டி கொண்டு போய் வச்சிருந்திருக்கான். அதுக்கு ஊர் தலைவர்கள் சொல்றாங்க, இங்க பாருங்க, அவங்க 2 பேருக்கும் நடந்த கல்யாணத்தை பத்தி ஊர் மக்கள் எல்லாருக்குமே தெரியும். கார்த்தி தம்பி எந்த அளவுக்கு ரேவதி மேல பாசமா இருந்தாங்க அப்படின்னு எங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ யாரை சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்க வந்துட்டு அதை நம்புறது கொஞ்சம் கூட பிரயோஜனமே இல்லை. இங்க பாருங்க, தயவு செஞ்சு அந்த பொண்ணை வந்துட்டு அந்த பொண்ணோட வந்துட்டு கார்த்தி தம்பியை சேர்த்து வைங்க. ஊர் தலைவர்கள் சொல்றாங்க, யோ, யார் நீ, நீ பேசுனா நான் விட்டுருவோமா, இப்ப வெளியில போறியா இல்லையா அப்படின்னு. ஊர் தலைவர் சொல்றாரு, நாங்களும் பொறுமையா உங்ககிட்ட கேட்டு பார்த்தோம், பட் நீங்க வந்துட்டு கேட்குற மாதிரி தெரியல, ஸோ இதுக்கு மேலேயும் உங்க பேச்சை நாங்க கேட்க முடியாது அப்படின்ட்டு ஊர் தலைவர்கள் அங்கேருந்து வெளியில வராங்க. வெளியில வந்துட்டு நேரா ரேவதியை பார்த்து, இங்க பாருமா, தம்பியை விடுற வரைக்கும் உன் கூட சேர்ந்து நாங்களும் போராடுறோம் அப்படின்னு சொல்ல, ரேவதி சொல்றாங்க, ரொம்ப நன்றியா. அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாருமா, அந்த அதிகாரி விட்டுருவான் அப்படின்னு பார்த்தா விட மாட்டேங்கிறான், அதனாலதான் நாங்களும் இவ்வளவு பெரிய போராட்டத்துல இறங்கிட்டோம் அப்படின்னு சொல்ல, ரேவதி அவங்கள பார்த்து ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்ல, செமையா வந்து போராடுறாங்க. இதை பார்த்துட்டு அந்த அதிகாரி எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னடா இது, இப்படி நடக்குதே அப்படின்னு அதிகாரிங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் ரேவதி வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் ஈஸ்வரிக்கு தெரிய வருது. ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க ஈஸ்வரி. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். அண்டு உங்களோட யூடியூப் சேனலுக்கு இதே மாதிரி வாய்ஸ் ஓவர் பண்ணணுமா? ஸோ இதே மாதிரி வாய்ஸ் ஓவர் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடியை காண்டாக்ட் பண்ணுங்கள். Maya0788 இந்த இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next video.